ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த காலம் நன்றி மறக்கிற காலம். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நல்ல காரியத்தை மறக்காத அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். பெற்றோரை மறந்த பிள்ளைகள் எனக்கு தெரியும், மனைவியினுடைய தியாகத்தை மறந்த புருஷன் எனக்கு தெரியும், புருஷனுடைய கடின உழைப்பை மறந்த மனைவி எனக்கு தெரியும், நண்பருடைய பாசத்தை மறந்த அநேக நன்றி கட்ட நண்பர்கள் எனக்கு தெரியும், பார்த்துருக்கிறேன். மறந்துடுறாங்க, சிம்பிளாக மறந்துடுறாங்க. நம்ம அதனால தான் அந்த தமிழ் ஆராதனைகளிலே எல்லா திருச்சபைகளும் கடைசி முடிவு ஜெபமாக 103ஆம் சங்கீதத்தை வைத்திருக்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னைக்கு அநேகர் மறந்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. சங்கீதம் 40:17 நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல நினைவாயிருக்கிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, மொர்தெகாய் மறக்கப்பட்டான். ராஜாவை ரகசியமாய் கொலை செய்ய நினைத்தார்கள், ஆனால் ராஜாவை தப்புவித்தான், மறக்கப்பட்டு போய்விட்டான். யோசேப்பு ஒரு தவறும் செய்யாமல் சிறைச்சாலையில் இருந்தபோது கூட இருந்த சுயம்பாவியும் பானபாத்திரக்காரனும் சொப்பனம் கண்டு கலங்கி இருந்த போது அவர்களை தைரியப்படுத்தி சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லி அனுப்பினான். அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தான். தானியேலை அந்த பிரதானிகளின் தலைவன் மறந்து போனான். ஆனால் நம்முடைய தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. காலங்கள் வந்தது, அரண்மனையில் பெரிய அதிகாரியாய் மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். காலங்கள் வந்தபோது அந்த தேசத்துக்கு அதிபதியாய் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். காலங்கள் வந்தபோது நேபுகாத்நேச்சாருக்கு ஆவியில குழப்பத்தை கொண்டு வந்து தானியேலை தேவன் பெரிய நபராய் உயர்த்தினார். தானியேல் 6:28 சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆண்டவர்களை மறப்பதில்லை. உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய தியாகத்தை, உங்களுடைய பிரயாசங்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அநேகர் மறந்துட்டாங்க, நண்பர்கள், உறவினர்கள் அநேகர் மறந்துட்டாங்களப்பா. கலங்கி போயிருக்கிற அநேகர் உண்டப்பா. நீங்க மறப்பதில்லை என்கிற சத்தியத்தை, நினைவோடு இருக்கிறீங்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்திருக்கிற நல்ல நினைவுகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை தாங்குவதாக. God bless you. Have a nice day.